அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ட்ரோமைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ன்ற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஜனவரி 20 முதல் பிப்ரவரி 20, 2026 மேஷ லக்னம் அண்ட் மேஷ ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மேஷ லக்னம் அண்ட் மேஷராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பெரியோரை போற்றி கெட்டதை தவிர்க்கும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை தலைப்பை சொல்றேன். பெரியோரை போற்றி கெட்டதை தவிர்க்கும் மாதம். இப்போ இந்த அறிவுறுத்தல் இருந்து புரிஞ்சிருக்கலாம். உங்களை விட பெரியவங்க ஏதோ ஒரு வகையில பெரியவங்களா இருக்காங்களா, அவங்கள்ட்ட பிரச்சனை வச்சுக்க கூடாது. அவங்க வழியாதான் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் போது, பெரிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் போது. உங்களை விட வயதுல பெரிய ஆளா இருக்கணும், தந்தை போன்று உள்ளவர்கள் மாதிரி, இல்லை அதிகாரத்தில் உள்ளவர்கள், அரசியல்வாதிகள், ஊரு பெரிய மனுஷன், இவங்க அப்படின்னு மட்டும் அல்ல. உங்களோட வயசு கம்மியா இருந்தாலும் அதிகாரத்துல இருந்தா மதிச்சு அலட்சியப்படுத்தக்கூடாது. அந்த இதை இந்த மாதம் மேஷ லக்னம் மேஷ ராசி அன்புள்ளங்கள் கடைபிடிக்கணும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த சூரியன் பெரியவங்க வழியாதான் நீங்க பெரிய ஆள் ஆகலாம். பெரியவர்களுக்கு தான் நீங்க ஒரு சப்போர்ட்டா வலது கையா இருந்துட்டு இருப்பீங்க. இப்ப அது 10ஆம் இடத்துல இருக்கு. அது பக்காவா உங்களுக்கு நினைத்ததை முடித்து கொடுக்கும். அதுக்கு பெரியவங்க சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும். 10ஆம் பாவத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 கோள்கள் இருக்கு அந்த ஸ்டார்டிங்ல. எதனால கெட்டதை தவிர்க்கும் நேரம்னு சொல்றேன்னாக்கா, இந்த 7.5யோட விரயச்சனியில இருந்துட்டு இருக்கீங்க. விரயங்களை அள்ளி கொடுத்துட்டு இருப்பார். ஏற்கனவே வச்சிருந்ததெல்லாம் காலி பண்ணி விடுவார். இதுவரையிலும் தொழில் வேலை ரீதியாக நீங்க சம்பாதித்தது அத்தனையும் இழக்க செய்வார். ஒரு படிப்பினையை கொடுப்பார். ஏன்னா உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த செவ்வாய்க்கு அப்படியே ஆப்போசிட்டான கோள். செவ்வாய் அப்படி ஒரு நெருப்பு கோள் அப்படின்னா, சனி பகவான் அப்படி ஒரு ஐஸ் கட்டி போல உள்ள கோள். குளிர்ச்சியான கோள்னு சிம்பிளா சொல்லக்கூடாது. தண்ணியும் குளிர்ச்சி தான், ஆனா ஐஸ் கட்டி போல இருக்கக்கூடியது. அப்படி ஒரு ஆப்போசிட். அதனால அப்படியே வந்ததை அப்படியே காலி பண்ணிடுறது. பெருசா பேராசையோட செயல்பட வச்சு காலி பண்றது. இப்படிலாம் பண்ணுவார். 7.5ல கவனமாக இருக்கணும். விரயச்சனியில ரொம்ப செலவுகளை கவனிச்சு அவசியமா அப்படிங்கிறது தான் செய்யணும். பணம் இருக்கு வந்துச்சு அப்படின்னு எதையாவது செய்யக்கூடாது. லாபம் இருக்கு இப்ப ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெருசா ஏதாவது செய்வோம் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. பட் பெரியவர்கள் ஆதரவால் கெட்டதை தவிர்க்கும் மாதம் இருக்கேன். அப்ப பெரியவங்க சொல்றப்ப அவங்க சப்போர்ட், அவங்க யோசிச்சு தான் சொல்லுவாங்க. ரிஸ்க் எடுக்க அவங்க கெட்ட பேர் வர்றதுக்கு விட மாட்டாங்கல்ல. அதனால பெரியவங்களை கன்சல்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்தஸ்து மரியாதையை நிம்மதி சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு இந்த 7.5 சனி பகவான் இருக்கிறார். அதனாலதான் பெரியவங்கள்ட்டையும் பாதிக்காதீங்கிற. அண்ட் உங்களுடைய முயற்சிகளை தடை பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு குரு பகவானும் ரெடியா இருக்கார். ரொம்ப நல்லா வரும், பக்கவா இருக்கு, கிளியரா எனக்கு தெரியுது அப்படின்னு செய்வீங்க. பூண்டு வெங்காயம் ஆயிடும். ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, பயமா இருக்குன்னு செய்வீங்க. அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா ஒரு 9, 12 கூடையுமா 3ஆம் இடத்துல இருக்கிறப்ப நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா, பெரிய எதிர்பார்ப்பு வச்சு நீங்க ஒரு ஆளுன்னு நினைச்சிட்டு முயற்சி பண்ண மாட்டீங்க. எல்லாம் அவர் பார்த்துக்குவார், அவன் அருள் அப்படின்ட்டு நீங்க ஒரு சமநிலையில இருந்துட்டு ட்ரை பண்ணுவீங்க. அப்போ பெரிய அளவுக்கு புகழ் மரியாதை நிம்மதி சந்தோஷத்தெல்லாம் அந்த குரு பகவான் கொடுப்பார். இல்லாட்டி முயற்சிகளில் தடை பிரச்சனைகள் சிக்கல்களை கொடுப்பார். அண்ட் பெரிய அளவுக்கு சனி பகவான் போலயே வேலை செய்யக்கூடிய ராகு 11ஆம் இடம் உங்க லக்னம் ராசிக்கு பாதக ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கார். அவர் பேராசையை தூண்டி விட்டு காலி பண்ணிடுவார். புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாக, புதிய டெக்னாலஜி புதிய விஷயங்கள் வழியாக நீ நூதன வழியில நீங்க ஏமாறுறது சில பாதகங்களை ஏற்படுத்துற மாதிரி அவர் பண்ணுவார். இதே மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே தகுதிக்கு மீறிய வெற்றி செல்வத்தை கொடுப்பார். அதாவது தானா வரணும். அதிர்ஷ்டம்ங்கிறது அது இஷ்டத்துக்கு வரணும். அது மாதிரிதான் ராகு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப எதிர்பார்த்தெல்லாம் செய்யக்கூடாது. உங்களால முடிஞ்சதை செய்யணும்.
ஆனா நினைச்சதை விட அபரிமிதமாக தகுதிக்கு மீறியது கிடைக்கிற மாதிரி ராகு பண்ணுவார். ஆனா நீங்க எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சர லக்னம் சரராசியாக அந்த மேஷம் வர்றதால பாதகங்களை வரவழைக்கிற மாதிரி பாதகங்களை செய்யற மாதிரி அந்த ராகு பண்ணிடுவார். புதிய நபர்கள், வேற்று மதத்தினர், புதிய டெக்னாலஜி, புதிய விஷயங்கள், நூதனமான விஷயங்கள், இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரியவங்க சப்போர்ட்டோட, பெரியவங்களோட ஆதரவோட அப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா ஓரளவு லாபத்தை பார்க்கலாம். எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது. பேராசை பெருநஷ்டம்ங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்ம்டா பொருந்தும். மேலும் அந்த கேது அப்படி ஒரு ஆராய்ச்சி குணத்தை கொடுத்து அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார். என்ன நடக்குமோ, இப்படி நடந்தா என்ன பண்றது, அப்படி நடந்தா என்ன பண்றது. ஒரு விஷயம் நடந்து அதனால நம்ம கஷ்டப்படுறோம்னா அதுல ஒரு நியாயம் உண்டு. ஒரு விஷயம் நடக்காமையே இப்படி நடந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி அந்த கேது பண்ணுவார். ஆக ராகு, குரு, சனி, கேது இந்த 4 பேரும் உங்களை போட்டு அப்படி ஒரு குழப்பத்தை, சிக்கலை, தடுமாற்றத்தை ஏற்படுத்துற. அதனாலதான் பெரியவங்களோட இணைந்துக்கணும். 5க்குரியவன் 10ல இருக்கிறப்ப நினைத்ததை முடிக்கிற மாதிரி ஆகும். யாரு உங்களோட ஏதோ ஒரு வகையில பெரிய ஆளா இருக்காரா, அவர்கிட்ட ஃப்ரெண்டு பிடிச்சின்னு அவரோட இணைந்து கொள்ளணும். அப்பதான் நல்லது. பெரிய அளவுக்கு கண்டங்கள், சிக்கல்கள் இல்லாம தப்பிக்க முடியும். இல்லாட்டி சிக்கல்கள் தான். மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கூட இந்த சுக்கிரன் ஏற்படுத்துவார். 2 7 குடையவன் 10ல இருக்கான். அதனால வார்த்தைகளில் கவனம். கூட்டாளிகள் சூழலை சரியாக உணர்ந்து செயல்படணும். ஐயோ இப்படி இருக்கும்னு நினைச்சு செஞ்சா ஐயோ மோசம் பண்ணிட்டாங்க, ஏமாத்திட்டாங்கன்னு நினைச்சு சிக்கல் ஆகிற மாதிரி இருக்கும். கவனம் தேவை. அண்ட் முயற்சிகளிலும் ஒரு தடை, பிரச்சனை, போட்டி, பொறாமைகள் இதெல்லாம் வரும். கடன், கையில காசு இருக்காது, பிரட்டி ஏதாவது செய்யணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அது பெரியவங்களை ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களோட பெரியவங்களை ஜாயின் பண்றப்ப பெரியவங்கன்னாலே நம்ம கொஞ்சம் அடங்குவோம். பெரிய ஆள்பா, அவர்கிட்ட பிரச்சனை வேணாம் அப்படின்னு உங்களை அறியாம அனிச்சை செயலா அடங்குவீங்க. இப்ப கொஞ்சம் நேரம் சரியில்லை அப்படிங்கிறப்ப அவங்களோட இணைந்து செயல்பட்டுக்கணும். ஏன்னா காரியம் நடக்கும். இந்த 4 பேர் கடந்தாலும் 5 கோள்கள் காரியத்தை நல்லபடியா முடிச்சு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. நீங்க பெரியவங்களை ஒண்டி பிடிச்சிக்கணும். ஏன்னா இந்த சுக்கிரனும் அஸ்தங்கதம் ஆயிருக்கு. பெரியவங்களை சிக்கல் பண்ணீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் வழியா, பேச்சு வழியா, சூழல்கள் வழியா கண்டங்களை, சிக்கல்களை சந்திக்கிற மாதிரி அந்த சுக்கிரனும், முயற்சிகளில் பெரிய அளவுக்கு பகை, விரோதம், பிரச்சனைகளை ஏற்படுத்துற மாதிரி புதனும் செய்வார். ஏன்னா அஸ்தங்கதம் ஆயிருக்கு. தன்னுடைய பவரை சுக்கிரனும் புதனும் சூரியன்ட்ட கொடுத்துருக்கார். அதனாலதான் பெரியவங்கள்ட்ட அப்படின்ட்டு பெரியோரை போற்றின்ட்ட கெட்டதை தவிர்த்துக்கணும். அடுத்து அந்த செவ்வாய், உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியான செவ்வாய் உச்சமாக இருக்கிறார். லக்னாதிபதி உச்சம்னா சூப்பர்ல, அடிச்சு பெரட்டி உருட்டி தள்ளிட்டு இல்லாம அப்படின்லாம் தோணும். ஏன்னா அவரே 8ஆம் இடத்ததிபதியாகவும் வர அந்த வலிமையும் இருக்கும், பயமும் இருக்கும். ஏன்னா அது அப்படித்தானே. வன்முறைங்கிறது இரு பக்கமும் கூர்மையுள்ள கத்தின்னு சொல்றது இந்த செவ்வாயை வச்சுட்டு தான். செவ்வாய் அப்படிதான் பண்ணுவார். 2 பக்கமும் டேமேஜ் பண்ணிவிடும். வன்முறையை கையில் எடுத்தீங்கன்னா அதான் பிரச்சனை. இப்போ செவ்வாய் உச்சமாக இருக்கிறப்ப ஓவர் திமிரு, ஓவர் கான்ஃபிடென்ட் வரும். அதனால என்ன செய்கிறோன்னு தெரியாம செய்வீங்க, உணர்ச்சி வசப்பட்டு செய்வீங்க. சில விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு நினைச்சிருந்தாலும் ஏதோ ஒரு இதுல ஒரு உந்துதல்ல, ஒரு வெறியில, ஒரு டென்ஷன்ல, ஒரு ஒரு பிரச்சனை வந்ததும் புரியாம செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொதப்புற மாதிரி இருக்கும். அது மாதிரி பிரச்சனை வந்துருச்சா உங்க மூளையை பயன்படுத்தாதீங்க. அது தேவையில்லாம குழப்பத்தை ஏற்படுத்தும். பெரியவங்கள்ட்ட போயிடுங்க. தந்தை கொண்டு உள்ளவர்கள், பெரிய மனுஷன், ஊர் பெரிய மனுஷன், அதிகாரிகள், அவங்கள்ட்டெல்லாம் ஒரு கன்கரன்ஸ் அப்படி கேட்டுட்டு நீங்க பண்ணீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. ஆக சூரியன், செவ்வாய் 2மே வெப்பக்கோள். அங்க 10ஆம் இடத்துல இருக்கிறப்ப அதிரடி காட்ட வைக்கும். ராகு வேற 11ல இருந்து பேராசையை தூண்டி அதிரடி காட்ட வைப்பார். என்ன வேணாலும் பண்ணலாம். பெரியவங்களை பிடிச்சிக்கணும். ஒரு கையால கடவுளை பிடிச்சிக்கணும் பாரு, இன்னொரு கையால உலகியல் வாழ்க்கைய செயல்படணும், உலகியல் வாழ்க்கைக்கான செயல்களை செய்யணும் அப்படின்னு ரமண மகரிஷி சொல்வார்.
அதை போல தான் நீங்கள் பெரியவங்கள ஒரு கையால் பிடிச்சிக்கிட்டு வேலை செய்யணும். உள்ளுக்குள்ளே எப்போதுமே அந்த மெடிடேட்டிவ் மைண்டில் அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் இந்த ஜெப தியானம் பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு சிக்கல்கள் வராமல் தப்பிச்சுக்கலாம். நல்லா கற்றுக்குவீங்க யார் எப்படி, அவங்க இப்படி இப்படி நல்லவங்களா, பெரியவங்கள அவங்கள விட பெரிய ஆளுங்களை இப்படி நல்லவர்களா, இப்படி நம்மளுக்கு மரியாதை கூட வச்சுருக்காங்களா, நம்ம சொல்கிறத அப்படியே கேட்குற அளவுக்கு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கற்றுக்க முடியும். ஒரு அன்பு பாசமாக நீங்கள் மாற முடியும். உங்கள்கிட்ட உள்ள அந்த மூடுமுட்டித்தனம் குறை. அதுக்கு கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும். மெடிடேட் பண்ணல அப்படின்னா நினச்சதுக்கு மாறாக நடக்கும். உங்களை அறியாம கோவம் ஆத்திரம் வந்தாதான், அது கோவம் வந்துட்டாலே அரை பைத்தியம். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும். ஏன்னா லக்னாதிபதி அப்படி 10ல் போய் உச்சம் போடுறப்ப காரியத்தை முடிக்கணும்ட்டு ஓடுவீங்க. யாரையும் கண்டுக்க மாட்டீங்க. எய்த்தாப்புல யார் வந்தாலும் தள்ளிட்டு போவீங்க, அடிச்சுட்டு போவீங்க. அப்படி போற மாதிரி இருக்கும். அது சிக்கல்களை ஏற்படுத்தும். அதனால தான் பெரியோரை போற்றின்னு வேர்டு கொடுத்துருக்கேன். நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க, பக்கவா இருக்கும். நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா நான் சொல்றதை அப்படியே கடைபிடிச்சிடுவீங்க. இதே கெட்ட தசாபுத்தின்னா பெரியவங்கள்ட்டெல்லாம் பிரச்சனை பண்ணி விரயங்களை, நிம்மதி, சந்தோஷத்தை இல்லை நூதன வழியில் அப்படியே 1,00,000 ரூபா கொடுத்தாக்க இவ்வளோ வட்டி கொடுத்து ஒரே வருஷத்தில் 3 லட்சமாக தராங்க. ஏதாவது இப்படி நூதனமாக, வித்தியாசமாக, அட்ராக்டிவாக ஏதாவது ஒரு இதில் மாட்டிக்கிட்டு புதிய டெக்னாலஜி வழியா ஒரு தொழிலையே சொல்லுவாங்க. தொழில் வேலை செய்கிறப்பயே புரிஞ்சதை செய்யணும், அனுபவப்பட்டதை செய்யணும்பாங்க. அது இல்லாமல் புதுசாக அதை பற்றி எதுவும் தெரியாமலாம் செஞ்சு மாற்ற மாதிரி ஆகிடும். 7.5யின் விரயச்சனியில் இருக்கீங்க. ராகுவும் பெரிய பாதகத்தை ஏற்படுத்திடுவார். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ணி பைத்தியம் பிடிச்ச மாதிரி வேகம் கோவத்தில் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் செய்ய மாட்டீங்க. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.